நேத்து வந்து யுஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட எதுவும் வந்து ஹைக்கும் பண்ணல. அப்புறம் வந்து குறைக்கவும் இல்ல. சோ ஸ்டெடியா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி டீடைலா நம்ம வந்து ஃபர்தரா வந்து பார்ப்போம். சோ இந்த ஒரு ரீசனால இன்னைக்கு கோல்டும் சில்வரும் அப் ராலில வந்து போயிருக்கு. இந்த கோல்டு பொறுத்தல $5,500 பெர் அவுன்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் ஆயிருக்கு. $5,591 பெர் அவுன்ஸ் வந்து இன்னைக்கான மார்க்கெட்ல கோல்டு வந்து டச் ஆயிருக்கிற அமௌண்ட்டா இருக்கு. சோ இந்த ஒரு அமௌண்ட்ட டச் பண்ணிட்டு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க அமௌண்ட் வந்து $5,511 பெர் அவுன்ஸ் வந்து இப்ப கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர பொறுத்தல $119 பெர் அவுன்ஸ் வந்து போச்சு. இப்ப $118 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ கோல்டு சில்வரும் அப் ராலில வந்து போயிட்டு இருக்கு. மெயினான ரீசன் இங்க ஃபெட் மீட்டிங் நடக்கும்போது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் கட்டும் பண்ணல, ஹைக்கும் பண்ணல, ஸ்டெடியா வந்து மெயின்டெயின் பண்றாங்க. அப்புறம் இவங்களோட இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்கும்போது, அதாவது ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன் அவங்களோட டார்கெட் படி 2% தான் வந்து வச்சிருக்காங்க. இத தாண்டி சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க சில்வரை பொறுத்தவரையிலுமே என்டிஸோட டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு எல்லா ரீசன்ஸும் கம்பைன் பண்ணி கோல்டு சில்வரும் இன்னைக்கான மார்க்கெட்ல அதிகமான பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இருக்கிறதுலே ஆல் டைம் ஹையா வந்து இப்ப இருக்கு. இன்னும் ஃபியூச்சரை பொறுத்தவரையிலுமே இதே மாதிரி தான் வந்து போகும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சிருக்க ரீசனால யூஎஸ் ஃபெட் மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஜெரம் பவுல் வந்து என்ன அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்டும் பண்ணல அண்ட் தென் நாங்க வந்து ஹைக்கும் பண்ணல, ஸ்டெடியா வந்து மெயின்டெயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டாரு. 3.50ல இருந்து 3.75% மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 75 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் ஃபர்தரா ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போன வாட்டி மீட்டிங் வந்து பேசியிருந்தாரு. பட் ஆனா இப்ப ரேட் கட் கிடையாது, ஸ்டெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்க இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த கோர் இன்ஃப்ளேஷன் வந்து 3% வந்து இப்ப இருக்கு. அண்ட் தென் இவங்க ஃபியூச்சர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போது 2% இன்ஃப்ளேஷன்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இங்க ஜாப் டேட்டாவும் ஓரளவுக்கு சூப்பரா இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு ரீசனால இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டெடியா வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க டாரிஃப் இருக்க ரீசனால இங்க கூட்ஸோட பிரைசஸ் என்னவோ ஏறி இருக்கு. பட் ஆனா இங்க சர்வீசஸோட பிரைஸை பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து ஈசனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த டாரிஃப் எல்லாமே ஒன் டைம் இம்பாக்டா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஜாப் டேட்டாவை பொறுத்தல ஜாப் growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாரு. லேபர் growth பொறுத்தல இங்க லேபருக்கான அந்த டிமாண்ட பொறுத்தல கொஞ்சம் வந்து சாஃப்டன் ஆயிருக்கு. இதுக்கான டிமாண்ட் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இங்க ஹவுசிங் செக்டர் வந்து கொஞ்சம் வீக்கா தான் வந்திருக்கு. கன்சியூமர் ஸ்பெண்டிங் செக்டர் வந்து சூப்பரா வந்து பூம் ஆயிருக்கு. பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாமே அந்த மீட்டிங்ல அவர் பேசின ஹைலைட்ஸா வந்து இருக்கு. சோ இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளஸா இருக்கும். இங்க 25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மைல்டா நம்மளோட ஈக்விட்டிஸ் மார்க்கெட் கொஞ்சம் பூம் ஆயிருக்கும். ரூபி வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சிருக்க ரீசனால டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா இங்க ருப்பி வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும், ஈக்விட்டிஸ் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் இது இந்தியா பொறுத்தல கொஞ்சம் நெகட்டிவான இம்பாக்டா தான் வந்திருக்கு. இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவுல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி நம்ம நேரத்தை டிஸ்கஸ் வந்து பண்ணியிருந்தோம். சோ இது வந்து ஓவராலா இங்க குளோபல் ஜிடிபில 25% வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ண போகுது. 33% ஆஃப் த குளோபல் ட்ரேட்லயே இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இங்க யூரோப்பியன் யூனியன் 90ல இருந்து 99% ஆஃப் நம்ம மேல போட்டு இந்த டாரிஃப் எல்லாமே ரிமூவ் பண்ண போறாங்க. மெயினா இந்த டெக்ஸ்டைல் அப்புறம் இங்க ஐடி அண்ட் ஃபார்மா இந்த மாதிரி இடத்துல இங்க ரிமூவ் பண்ண போறது அந்த டீடைல் எல்லாமே நம்ம நேத்து பார்த்திருந்தோம். பட் ஆனாலுமே நமக்கு யூஎஸ் முக்கியம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு யூஎஸ் தான் முக்கியமான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் பொறுத்தல $45 பில்லியன் வந்து இருக்கு. பட் ஆனா இதுவே நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா $25 பில்லியன் தான் வந்து இருக்கு. இன்னும் நம்ம அந்த ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு யூரோப்பியன் யூனியனை தாண்டி இங்க யூஎஸோட அந்த ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. சோ அது எப்ப நடக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்ப நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்தியா இன்னும் இங்க யூரோப்பியன் யூனியன்ல ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் உள்ள இங்க ஸ்டீல் அண்ட் தென் அலுமினியம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது. என்ன ரீசனால அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இங்க கார்பன் பார்டருக்கான ஒரு டாக்ஸ் வந்து இருக்கு. அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ள அவங்க என்னென்னலாம் அந்த நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஊர்ல இருந்து அந்த ஸ்டீல் அந்த அலுமினியம் எங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மார்க்கெட்டா வந்து திறக்கும் அப்படின்றது இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே நடக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. சோ ஓவராலா என்ன அப்படின்னா யூரோப்பியன் தாண்டி நமக்கு வந்து யூஎஸ் வந்து தேவைப்படுறாங்க. அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எப்போ போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே இங்க யூரோப்பியன் யூனியன் அப்புறம் இங்க யூகே அப்புறம் இங்க இஎஃப்டிஏன்றவங்க கூட நம்ம வந்து இங்க பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்னமும் யூஎஸ் கூட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். செபி என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்கிறது கொஞ்சம் லிமிட்டா தான் வந்து இருந்துச்சு. அதை கொஞ்சம் எக்ஸஸ் வந்து பண்ணிவிடலாம் அப்படின்ற பிளான் வந்திருக்காங்க. இங்க ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரே ஒரு 1000 பேர் தான் இந்தியால வந்து இருக்காங்க. சோ அவ்வளவு பேர் இருக்கும்போது இங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. இங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு கமிஷன் வந்து வாங்கிப்பாங்க. ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் வெறும் ஃபீஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர்ஸ் கம்மியா இருக்க ரீசனால மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்க ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். பட் ஆனா அவங்க அளவுக்கான அந்த ஃபுல் ஃபிளெஜ்டா ஆக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கான டீசென்டான ஒரு நார்ம்ஸ்ல வந்து ஆக்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து செபி வந்து இறங்கிருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸோட கீத் ரிசல்ட்ஸ் நம்ம நேத்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சூப்பரா தான் வந்து இருந்துச்சு. நம்ம ஊர்ல செல் பண்ற அந்த டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் அந்த டொமஸ்டிக் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் அந்த ஒரு சேல்ஸ் சூப்பரா வந்து இருந்துச்சு. 7% மேல அப் ஆயிருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இங்க எபிட்டாவுமே வந்து சூப்பரா தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க.
அதே இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ்மே ஒரு growth வந்து இருந்துச்சு. இங்க இந்த குவார்டர்ல நவம்பர் அண்ட் டிசம்பர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா அக்டோபர் மந்த் வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் அப்புறம் இங்க சீசனல் சேஞ்ச்னால அந்த மான்சூன் சேஞ்ச்னால கொஞ்சம் வந்து வீக் வந்து இருந்துச்சு. சோ இவங்க என்ன ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா மிட் சிங்கிள் டிஜிட் வேல்யூ growthம் அண்ட் தென் வால்யூம் growth டபுள் டிஜிட்ல இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரியான நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரியான கமெண்ட்ரி கொடுத்தாலுமே மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஹை வேல்யூஷனா இருக்க ரீசனால. நேத்திக்கான மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்தல சென்செக்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட் கிட்ட வந்து ஏறி இருக்கு. நிஃப்டி வந்து 150 பாயிண்ட்க்கு மேல வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து நமக்கும் அந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் நடந்த அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோட அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னால இந்த மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. இதை தாண்டி மேஜரான ரீசன் வந்து எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட்ல அந்த அளவுக்கான கார்பரேட் எர்னிங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சூப்பரா வந்து வரல. பட் ஆனா மார்க்கெட்ல இறந்து பின்னாடி ரீசன் இதுவா தான் வந்திருக்கு. பிஇஎல் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சூப்பராகவே வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 20% வந்து ஏறி இருக்கு கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட். அந்த நீங்க கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பொறுத்தல 23% வந்து ஜம்ப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸா வந்திருக்கு. இந்த கம்பெனி கிட்ட ஆர்டர் புக்காவே ஒரு 73,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் வந்து வச்சிருக்காங்க. இது ஜனவரி 1ஆம் தேதி இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. ஸோ மல்டி இயருக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரெவன்யூ வரும் அப்படின்றது இந்த 73,000 கோடி ரூபாய் இவங்க ஆர்டர் புக் வச்சிருக்கிறதுல நல்லா வந்து தெரியுது. இந்த கம்பெனில இருக்க நெகட்டிவ் என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து ஏறி இருக்கு. இங்க வந்து எக்ஸிகியூஷன் பண்ண ரீசனால அப்புறம் இங்க எம்ப்ளாயி காஸ்ட்டும் கொஞ்சம் அடிஷனலா ஆட் ஆயிருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கொஞ்சம் வந்து இங்க எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. இதை தாண்டி இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா தான் வந்திருக்கு. மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து பிரைஸ் பண்ணி ஏத்திருக்காங்க. பட் ஆனா ஸ்டாக் பி 58 வந்து இருக்கு. இந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். மாருதி சுசுகியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 4% வந்து ஏறி இருக்கு. ஆனா இந்த நெட் ப்ராஃபிட் வந்து 4% மேல வந்து ஏறி இருக்கணும். பட் ஆனா ஏன் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக இங்க தனியா காசு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து 594 கோடி ரூபாய் இருக்கு. சோ இந்த ஒரு ரீசன் நெட் ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு வந்து growth இல்ல. பட் ஆனாலும் 4% வந்து growth இருக்கு. ரெவன்யூ பொறுத்தல 29% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. இது வந்து 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கான ரெவன்யூ growth இந்த ஒரு குவார்டர்ல வந்து பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் யூனிட்ஸ் அவங்க வித்தது வந்து 5,50,000 வண்டிக்கு மேல வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த எக்ஸ்போர்ட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6,68,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனி வித்தது இந்த Q3ல மட்டும். சோ இதுல எக்ஸ்போர்ட்ஸா நம்ம கால்குலேட் தனியா பார்க்கும்போது 1,00,000 வண்டிக்கு மேல வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் சூப்பரா தான் இருக்கு. வெஹிக்கல் சேல்ஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. எபிட்டாவை பொறுத்தல 10% வந்து இருக்கு. எபிட்டா மார்ஜின் மட்டும் ஸ்லைட்டா வந்து டிப் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க ஒரே ரீசன் வந்து இங்க காஸ்ட் பிரஷர் வந்து அதிகமாயிட்டே போகுது. பட் ஆனா ஓவராலா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சூப்பரா தான் வந்திருக்கு. வாட்ஸ்அப்க்கும் எலான் மஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி சிம்பிளா வந்து பார்த்தோம். இங்க லா ஷூட்ஸ்லாம் வந்து போட்டு ஒரு பெரிய பிரச்சனையா தான் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க வாட்ஸ்அப்ல உள்ள மெசேஜஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா வந்திருக்கும். அப்படின்னா வாட்ஸ்அப்லயே கூட நம்ம பண்ற மெசேஜ் வந்து பார்க்க முடியாது. சோ அதுதான் அதுக்கு இருக்க மீனிங்கா வந்திருக்கு. பட் ஆனா வாட்ஸ்அப் எம்ப்ளாயிஸ் அங்க வேலை செய்வாங்களா அவங்களால இந்த ஒரு விஷயத்தை வந்து பைபாஸ் வந்து பண்ண முடியும்னு சொல்றாங்க. அவங்களால அந்த மெசேஜஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்படி சொல்லி கிளைம் பண்றவர் இங்க எலான் மஸ்கா இருக்காரு. பட் ஆனா வாட்ஸ்அப் அது எல்லாத்துக்குமே இல்ல அப்படின்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்ல. எல்என்டியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக காசை தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு 1,300 கோடி ரூபாவா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு 4%. பட் ஆனா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பொறுத்தல 10% வந்து ஏறி இருக்கு. சோ ரெவன்யூ வைஸ் சூப்பரான growth வந்திருக்கு. இப்போ செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூவா நம்ம பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரெவன்யூ வந்து 4.9% வந்து ஏறி இருக்கு. ஐடி அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸோட ரெவன்யூ வந்து 12% அந்த நீங்க எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸோட ரெவன்யூ வந்து 15% வந்து ஏறி இருக்கு. சோ இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வளர்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து அந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா காசு எடுத்து ஒதுக்கி வச்சதா. மத்தபடி எல்லா மெட்ரிக்ஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 49% வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னா 34% வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் வெஹிக்கல் சேல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது 15,40,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இது இருக்கிறதுல ஹையஸ்ட் எவர் குவார்ட்டரா வந்து இருக்கு. மோட்டார் சைக்கிள்ஸ் யூனிட்ஸோட சேல்ஸ் பொறுத்தளவுல 31% வந்து ஏறி இருக்கு. இதுவே இங்க 3 வீலர்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் பொறுத்தளவுல இங்க 106% வந்து ஏறி இருக்கு. ஸ்கூட்டர்ஸோட சேல்ஸ் பொறுத்தல 25% வந்து ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. 35% வந்து ஏறி இருக்கு. சோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. ஈவி சேல்ஸ் வந்து 40% ஏறி 1,00,000 வண்டி வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. இங்க எபிட்டாவும் வந்து சூப்பரா வந்து ஏத்திருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு 1,700 கோடி ரூபாய் இங்க கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போதா சொல்லிருக்காங்க. டோட்டலா ஒரு 2,900 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண போதா சொல்லிருக்காங்க. நார்டன்ன்ற ஒரு புது பிராண்ட் லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க இந்தியால. சோ இந்த மாதிரியான எல்லா ரிசல்ட்ஸுமே சூப்பரா தான் இருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் பொறுத்தளவுல. போன்பே கம்பெனி இந்த வருஷம் 2026க்குள்ள ஐபிஓ வர பிளான்ல வந்திருக்காங்க. சோ அதுக்கான ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல அதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுல இருந்து இங்க வந்து தனியா போயிட்டு இன்சூரன்ஸ் அப்புறம் இங்க லெண்டிங்ல வந்து அதிகமான ரெவன்யூ மேக் பண்ணுன்ற பிளான் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ வரும்போது இந்த கம்பெனி அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா லெண்டிங் அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதா இங்க போன்பேயோட வந்து ஒரு நோட்டா வந்து இருக்கு. சோ அதுக்கான ஒர்க்ல வந்து இறங்கி இருக்காங்க. ஏற்கனவே இங்க அதிகமான இன்சூரன்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க பேங்க்ஸ் வந்து என்பிஎஃப்சி கூட எல்லாம் சேர்ந்து இங்க அதிகமான அந்த ஒரு லோன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 14,000 கோடி ரூபாய் லோனா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி நிறைய வாட்டி இங்க என்பிஎஃப்சியா மாறதுக்கான அப்ளை வந்து போட்டிருந்தாங்க ஆர்பிஐ கிட்ட. பட் ஆனா அந்த டைம்ல அப்ரூவல் எதுவும் கொடுக்கல. சோ திரும்ப லாஸ்டா வந்து இன்னொரு வாட்டி இங்க என்பிஎஃப்சிக்கான அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த டைம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஓவராலா போன்பே கம்பெனி வந்து இங்க பேமெண்ட் டிரான்சாக்ஷன் தாண்டி இந்த மாதிரியான பிசினஸ் நாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில தெரியறதுக்காக இங்க ஐபிஓக்கு முன்னாடி இதெல்லாமே பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்திருக்காங்க. அமேசான் கம்பெனி வந்து ஒரு 16,000 பேரை வேலையை விட்டு தூக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இந்தியாவை பொறுத்தல 500 பேர் வந்து தூக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க.
இங்க இந்த 16,000 பேர் தூக்குறாங்களா இல்ல யூஎஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, சோ அவங்களுக்கு வந்து 90 நாள் வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள இன்டர்னலா ஜாப்ஸ் எதனா கிடைச்சிச்சு அப்படின்னா ஓகே. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த செவரன்ஸ் பேன்னு ஒண்ணு குடுப்பாங்கல்ல, சோ அத வந்து குடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு செவரன்ஸ் பே எல்லாம் குடுத்து வெளிய அனுப்புறாங்கல்ல, இது இந்தியாவுக்கும் ஃபாலோ அப் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட அந்த டிமாண்ட பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கா இருக்கதா சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓவுமே அத வந்து ஹைலைட் வந்து பண்ணி சொல்றாங்க. இங்க ஏஐ நிறைய பேரோட வந்து வேலையை வந்து எடுக்குது. அதோட அந்த ஒரு ரீசனால தான் இங்க வந்து வேலை வாய்ப்பு வந்து போகுது அப்படின்றத அவங்களே வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு அமேசானோட அந்த லே ஆஃப் எல்லாமே அவங்கள ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த சிகரெட் மேல இருக்க அந்த டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. சோ இத பத்தி கிறிசல் நிறுவனம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா 6ல இருந்து 8% வரைக்கும் வால்யூம் வந்து டிராப் ஆகும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இங்க சிகரெட்ஸோட வால்யூம் டிராப் வந்து பினான்சியல் இயர் 2027ல. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஆப்வியஸ்லி இந்த டாக்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கிற ரீசனா வந்து இருக்கு. 65 மில்லிமீட்டருக்கும் மேல இருக்கிற அந்த ஒரு சிகரெட்ஸ் எல்லாத்துக்குமே 3ல இருந்து 8 ரூபாய் வரைக்கும் பர் ஸ்டிக்கு வந்து இங்க டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 65 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்க சிகரெட்ஸ் எல்லாத்துக்கும் 2 ரூபாய் வந்து பர் ஸ்டிக்கு வந்து ஆட் ஆகும் அந்த டாக்ஸா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸ் ஆட் ஆகிற ரீசனால இங்க சிகரெட்ஸோட அந்த சேல்ஸ் வால்யூம் வந்து ஒரு 6ல இருந்து 8% வந்து விழும். அப்படின்றது இவங்களோட ஒரு கணிப்பா வந்து இருக்கு. இப்படி விழுந்துரும் அப்படின்ற ரீசனால தான் ஐடிசி வந்து ஏற்கனவே மார்க்கெட்ல வந்து இறக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது சிகரெட்ஸ் என்னதான் இந்த சேல்ஸ் வால்யூம் வந்து விழுந்தாலுமே திரும்ப வந்து கம்பேக் ஆக ஆரம்பிக்கும். இங்க சிகரெட்டோட சேல்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் நீங்க சிகரெட்டை பொறுத்தவரை இந்த கம்பெனி வால்யூம் என்னதான் டிராப் பண்ணாலுமே அங்க மார்ஜின்ஸ் வந்து அதிகமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஐடிசி நிறுவனம். சோ அது எல்லாமே நம்ம பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஷேடோஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து நேத்திக்கான நாள்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு மார்க்கெட்ல. சோ இங்க லிஸ்ட் ஆகும்போது 9% இங்க வந்து டவுன் சைட்ல தான் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது லிஸ்டிங் பிரைஸ்ல 9% இங்க வந்து பிரீமியம் லிஸ்ட் ஆகல. இங்க வந்து அந்த அளவுக்கான டிஸ்கவுண்ட்ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இங்க கிரே மார்க்கெட் டிமாண்ட் வந்து கிடையாது. சோ அதனால டிஸ்கவுண்ட் தான் லிஸ்ட் ஆகும் சொல்லிட்டு சோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. இங்க யூபிஎஸ் நிறுவனம் என்ன திரும்ப அப்டேட் பண்றாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் இங்க இருந்து ஒரு 550 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்றத அப்டேட் பண்றாங்க. இந்த நிறுவனம் ஏற்கனவே 440 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருந்தாங்க. சோ திரும்ப அவங்களோட பிரைஸ் வந்து இங்க ரீடார்கெட் பண்ணி 550 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி அவங்க சப்போர்ட் பண்ணி வச்சிருக்க ரீசனுமே அதே தான் வந்து இருக்கு. இங்க ஸ்ட்ராங்கான ஃப்ரீ கிளாஷ் வந்து இந்த கம்பெனி கிட்ட வந்து இருக்கு. அப்புறம் இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பொறுத்தவரை சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இங்க கமர்ஷியல் வெஹிக்கிளுமே நல்ல ஒரு சேல்ஸ் தான். பட் ஆனா எல்லாரும் அங்க கார்ஸ் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பாக்குறீங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து யாரும் பார்க்க மாட்டீங்க. அதுவுமே ஒரு நல்ல growth தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிறுவனம் சொல்ற மாதிரி இந்த கம்பெனியோட அந்த சப்போர்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா 10% மேல வந்து மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 10% ஏறி இருக்கு. இந்த ஆர்டிகல்லாம் 13% வரைக்கும் போட்டிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கம்பெனிங்க நெட் ப்ராஃபிட் வந்து பண்றாங்கன்னு கேட்டா ப்ராஃபிட் பண்ணல, நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா நெட் லாஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. 218 கோடி ரூபாய் போன வருஷம் இதே டைம்ல வந்து நெட் லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப 83 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. சோ நெட் லாஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 12% மேல வந்து ஏறி இருக்கு. 94 கோடி ரூபாய் இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் மட்டும் ஒரு 3% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து டிராப் ஆயிருக்கு. அதே டைம் டிஸ்பர்ஸ்மென்ட்ஸ் வந்து உங்க 27% வந்து ஜம்ப் ஆயிருக்கதா சொல்றாங்க. சோ இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட அந்த கிராஸ் என்பிஏ பொறுத்தல 4% மேல வந்து கிராஸ் என்பிஏ வந்து இருந்தது. அது குறைச்சு இப்ப 2.6% இருக்கு. நெட் என்பிஏ சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி இப்ப ஸ்ட்ராங்கான கலெக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா 58% இவங்க பினான்சியல் 2026ல கொடுத்த லோன்ல இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அதிகமா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல கொடுத்த லோன்ல 99.8% வந்து கலெக்ஷன் எஃபிஷியன்சியா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா இங்க கொடுக்குற லோன் திரும்ப வருது அப்படின்றதா இதுக்கான அர்த்தமா வந்து இருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு கணேஷ்ன்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சிடிஓவா, சீஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸரா. சோ இவங்க வந்து இந்த கிரைசிஸ்ன்ற நிறுவனம் வந்து இங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கூட வந்து மெர்ஜ் ஆக போகுதுல. சோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் இங்க இந்த கம்பெனியோட அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எடுப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்குள்ள பிளஸ் நியூஸா இருக்கிற ரீசனால மார்க்கெட் வந்து எதிர்க்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் அந்த சர்வைவல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. சோ இது கம்பேக் ஆகுமா அப்படின்றது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம். ஒரு ரிஸ்கர் பெட்டா தான் வந்து இருக்கும். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.